திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த கோவில் சுப்பிரமணிய சுவாமி என அழைக்கப்படும் லோர்ட் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். திருச்செந்தூரில் முருகனை வணங்குவதற்கு அங்கு ஏராளமான பக்தர்கள் தினமும் வந்து பக்தி செலுத்துகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலின் வரலாறு சூரபத்மன் என்ற அசுரனுடன் முருகனின் போராட்டத்துடன் தொடர்புள்ளது. சூரபத்மன் தனது சகோதரருடன் சேர்ந்து பல்வேறு தீய செயல்களில் ஈடுபட்டபோது மக்களின் வாழ்வில் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தான். மக்களை காப்பாற்ற தேவன்கள் அனைவரும் சிவபெருமானிடம் உதவி கோரினர். அப்போது சிவபெருமான் தன் மகனாக முருகனை அருளி சூரபத்மனை அழிக்க அனுப்பினார். முருகனும் தனது வேலாயுதத்துடன் சூரபத்மனை எதிர்த்து போராடி அவனது தீய ஆட்சியை முடித்தார். சூரபத்மனை முறியடித்த இடமே திருச்செந்தூராக கருதப்படுகிறது. அந்த போராட்டத்தில் சூரபத்மனின் வலிமையான ஒற்றை அசுர வடிவம் அழிக்கப்பட்டது. பின்னர் அவன் ஒரு மயில் மற்றும் சேவல் உருவமாக மாறினான். அவன் இறுதியில் முருகனின் பரிவாரமாக மாறி மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் திகழ்ந்தான். திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த வரலாற்றை கொண்டது மட்டுமின்றி அதற்கான தெய்வீக சக்தி மற்றும் ஆன்மீகத்தின் மூலமாக பக்தர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை மற்றும் ஆராதனையின் இடமாக திகழ்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகன் பக்தர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக அங்கு வருவோர் தங்கள் சிரமங்கள் மற்றும் பிரச்சினைகளிலிருந்து விடுபட்டு அவர்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் என நம்புகிறார்கள். முருகனின் வீரத்தை மற்றும் அருளை போற்றும் பல திருவிழாக்கள் திருச்செந்தூரில் நடைபெறும். குறிப்பாக கந்தஷ்டி விழா மிகவும் பிரபலமானது. திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த கோவில் சுப்பிரமணிய சுவாமி என அழைக்கப்படும் லோர்ட் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். திருச்செந்தூர்